ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செயற்கையின் வலிமைன்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் குருகுலத்தில் துறவி ஒருத்தர் இருக்கார். மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ தீயவர்கள் சேர்க்கையால் நல்லவர்களும் தீயவர்கள் ஆவாங்க, ஆனால் நல்லவர்களோட சேர்ந்தா தீயவர்களும் நல்லவங்க ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எப்பயுமே நல்லவங்க கூட்டத்தில் தான் இருக்கணும். செயற்கையோட வலிமை அப்படிப்பட்டது அப்படின்றாரு. அப்போ ஒரு மாணவன் எழுந்து, தீயவர்கள் கூட்டத்தில் ஒரு நல்லவன் சேர்ந்து ஏன் அவங்கள நல்வழிப்படுத்த முடியாது அப்படின்னு கேட்குறான். உடனே செயற்கையின் வலிமையை அவருக்கு விளக்கணும்னு நினைக்கிறாரு. உடனே ஒரு குடத்தையும் ஒரு சின்ன பாத்திரத்தையும் கொண்டு வராரு. அப்போ இந்த பாத்திரத்தில் 100 டைம் தண்ணியை ஊற்றணும், அப்போ தான் குடம் நிரம்பும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பாத்திரத்தில் பாலை 99 தடவை ஊற்றிட்டு 100th டைம் மட்டும் பாலுக்கு பதிலாக தண்ணியை ஊற்றுறேன். இப்போ குடத்தில் இருக்க பாலோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எல்லாரும் அந்த பால் பாலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊற்றுற தண்ணியும் பாலாகவே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதையே மாற்றி பார்ப்போம். இந்த குடத்தில் 99 தடவை தண்ணி ஊற்றுறேன், 100வது தடவை மட்டும் தண்ணீருக்கு பதிலாக பாலை ஊற்றுறேன், இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பால் அந்த தண்ணீரில் கலந்து தண்ணியில் இழக்கும், அதோட தண்ணீரும் வீணாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கையோட வலிமையை இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றார் அந்த துறவி.